வணக்கம். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, சம பங்கு அளித்தது யார்? 1929 செங்கல்பட்டில் பிப்ரவரி 17, 18 சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் முதல் சுயமரியாதை மாநாடு தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் பல புரட்சிகரமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் பிரதானமான ஒன்று பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்பதுதான். அந்த தீர்மானம் நிறைவேற்றி ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் ஆட்சியில் மே 6ஆம் தேதி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற புரட்சிகரமான அரசாணையை நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேற்றி 16 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த அரசாணை செல்லும் என்று உறுதி செய்கிறது. இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற அந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அந்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்யப்பட்ட தீர்மானத்தில் 2020ஆம் ஆண்டு 3 பேர்கள் கொண்ட அமர்வுகள் அந்த தீர்ப்பு செல்லுபடியாகும் என்று உறுதி செய்கிறது. தந்தை பெரியாரின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெறும் ஒரு அரசியல் இயக்கம், தேர்தலுக்காய் சந்திக்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக நான் கருதவில்லை. அது ஒரு சமுதாய சீர்திருத்தத்திற்கு, மாற்றத்துக்கு வித்திடும் சமுதாய இயக்கமாகவே நான் கருதுகிறேன். ஆசைக்கு மகள், ஆஸ்திக்கு மகன் என்ற முதுமொழியை ஆசைக்கும் ஆஸ்திக்கும் மகனும் மகளும் என்ற புதுமொழியாக இயற்றி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்று இந்தியாவுக்கே வழிகாட்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இயக்கம், தலைவர் கலைஞரும் தான். இது ஒரு சமுதாய இயக்கம் என்பதை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.